ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து நான் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ தான் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி சண்டே இல்லையா, இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சோடனே ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கையோட கிச்சனில் பாத்திரத்தெல்லாம் சிங்கில் போட்டுட்டு கொஞ்சம் வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேயே வந்து இப்போ வந்து டீ மட்டும் தான் போட்டு குடிச்சிட்டு அடுத்து கையோட அடுப்பை கழுவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து பாத்திரத்தை பாத்திரத்தை வந்து சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை மட்டும் இப்போ கொஞ்சம் கழுவி போட்டேன்னா அடுப்பு கழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை வந்து கழுவிட்டு காலை சாப்பாடு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து காலையில் என்ன சாப்பாடு செய்யுதுன்னே இன்னும் பிளானே இல்லை. அதுக்கு முன்னாடியே வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுப்போம். கிச்சனை க்ளீன் பண்ணணும், ஷெல்ஃப் அடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லையா, சண்டே மட்டும் தானே க்ளீன் பண்ண முடியும். மற்ற நாளில் காலையிலே எழுந்திரிச்சி தம்பிக்கு லன்ச்சு பேக் பண்ணணும். மற்ற வேலைலாம் இருக்கும்போது நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால காலையிலே க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு கையோட அடுப்பையும் கழுவிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சரி காலையிலேயே கொஞ்சம் மாவு இருக்குது, அதனால் தோசை ஊற்றி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வேலை செஞ்சிகிட்ருக்கிறேன். என்னோடய பழைய வீடியோலாம் டெலீட் ஆகிட்டுன்னு நான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து லாங் வீடியோ, லைவ் சாட்டு அது எல்லாமே ஃபுல்லாகவே டெலீட் ஆகிட்டு. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த வீடியோ லாங் வீடியோவாக எடுத்திருக்கிறேன். என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான், ஹாலோடு சேர்ந்தாபடி இருக்கிற கிச்சன். அதனால் வந்து கொஞ்சம் கச்சக்கச்சான்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு, வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் எனக்கு வந்து அது வந்து பெரிய சிரமமாக இருக்காது, ஏன்னா எனக்கு வந்து பழகி போயிட்டு. இது வந்து காலையில் வந்து தம்பி வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காப்புல, அதுக்காட்டிலையும் காலையில் எழுந்திரிச்சி பாத்திரத்தை கழுவிட்டு கையோட எல்லா வேலையும் முடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் பாத்திரம் கழுவுனோன்னு லென்த்தாலாம் போகாது வீடியோ. அடுத்து வந்து அப்படியே வந்து அடுப்பை கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுப்பு வந்து சும்மா இருக்கிற இடத்துலையே வச்சு சும்மா மேலே அப்படியே சோப்பை வச்சு தேய்ச்சிட்டு கையோட தண்ணியை வச்சு தொடச்சிட்டு ஈரத்துணியை போட்டு தொடச்சிட்டு கையோட காஞ்ச துணியை போட்டு தொடச்சிட்டேன்னா அடுப்பு வந்து க்ளீன் ஆகிடும். எடுத்து கழுவும் போதெல்லாம் எடுத்து கழுவுறதுக்கு வந்து அடுப்பு ஃபுல்லாகவே கழட்டிட்டு அதை அப்புறம் வந்து பாத்ரூமில் வச்சு கழுவுற மாரி இருக்கும். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து சிம்பிளாக கழுவிக்கலாம். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இது மாரி கழுவி வச்சுட்டாலே நம்மளுக்கு அவ்வளோவா அழுக்கு சேராது. அதனால் வந்து சரின்னு இப்படியே சும்மா அந்த அடுப்பு இது மேலேயே வச்சு நான் வந்து அடுப்பை கழுவி முடிச்சிட்டேன். கையோட வந்து இன்னும் கொஞ்சம் பாத்திரம் வேறு உக்காந்துருக்கு. அடுத்து கிச்சன் செல்ஃபை வேறு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். அது முடியுதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் வந்து கீழ் செல்ஃபை மட்டும் எப்பயுமே சண்டேயில் வந்து கீழ் செல்ஃபை வந்து அடுக்கிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து பாத்திரம் நம்ம கழுவுற பாத்திரத்தை வந்து காய எடுத்து உள்ளே வைக்கணும். இல்லைனா வந்து அடுத்தடுத்து பாத்திரம் சேர நம்மளுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கீழ் ரேக்கை மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் செல்ஃபு கபோர்டு இன்னும் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் இப்போ முடித்து வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இது வந்து க்ளீனிங் ஒர்க்கு மட்டும்தான். அடுத்து என்ன சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இன்றைக்கி என்ன செய்யறதுனே தெரியல. தூங்கி ஏஞ்சது வேறு கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சாச்சா, அதனால் வந்து அப்படியே ஓடிக்கிட்டுருக்கு. அப்படியே நானும் வந்து கேமராவை ஸ்டாண்டில் வச்சுட்டு கேமரா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே என்னோடய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டேன். பாத்திரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட், எவ்வளோகான்னு காலையிலேயே அவ்வளோ பாத்திரம் கழுவி வைக்கிற மாரி ஆகிட்டு. கையோட சரி கீழே உள்ள செல்ஃபியும் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு வேலை செஞ்சேன்னா சரின்னா அப்படியே உக்காந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்தா இந்த வீடியோ எடுத்தேன். உக்காந்து வீடியோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன், என்னடா இது இப்போ ரெடி பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணேன். அப்புறமா பார்த்தா சரி எடுத்துருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து கீழே வச்சுட்டு இந்த எத்தனை பேருக்கு வந்து இந்தமாரி வந்து ரேக்கில் வந்து இந்தமாரி காலண்டர் பேப்பர் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் காலண்டர் பேப்பர் போடும்போது நம்ம ஈர பாத்திரத்தை எதுவுமே அதில் வைக்க முடியாது, ஈரம் வந்து ஊறி போய்டுன்னு சொல்லுவாங்க.
நான் வந்து எப்பயுமே பாத்திரத்தை கழுவி தனியாக எடுத்து வச்சு அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் கீழ் செல்ஃபில் வந்து அடுக்குவேனே. அதனால எனக்கு வந்து போட்ட கலெண்டர் பேப்பர் அப்படியே புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிட்டு. 2 மாதம்னா பொங்கல் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது போட்ட இந்த பேப்பர் அப்படியே புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணும் போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்து அடுக்கிடுவோம். தொடச்சி அடுக்கிடலாம். ஈரம் இல்லை இந்த பாத்திரத்தில், அதனால டக்குன்னு தொடச்சி அடுக்கிடலான்னு சொல்லிட்டு கையோடு அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஒரு வழியாக அடுக்கி முடிச்சிட்டேன். செல்ஃபையும் ஒரு வழியாக அடுக்கி முடிச்சிட்டேன்.